பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா அப்பா ஏசப்பா உங்களை நாங்க கூப்பிடுறோம் ஏசப்பா எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா எங்கள் குடும்பத்தின் மேல மனம் இறங்கும் எங்கள் சபையின் மேலே மனம் இறங்கும் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் Hallelujah. Hallelujah. Yes, Lord. Yes, Lord. Yes, Father. Hallelujah. Satata uyarthi. Hallelujah. 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 நல்ல உற்சாகத்தோடு Hallelujah. Hallelujah. ஆமாண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். Yes, Lord. Hallelujah. 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை Hallelujah 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 நல்ல கை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் போல் வேறு தேவனில்லை Hallelujah 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 பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீர்
வாயை திறந்து ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1000 தலைமுறை மட்டும் அவருடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே. டெம்போ ஸ்லோ பண்ணுங்க. என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. Yes Lord. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. என்னை முன்குறித்தீரே, என்னை நீ ஒரு நாளும் கைவிட மாட்டீங்கப்பா. நீர் என்னை மறக்கவில்லை, நீர் என்னை வெறுக்கவில்லை, நீர் என்னை கைவிடவில்லை அப்பா. என்னையும் முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னையும் முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Yes Lord, yes Lord, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஒரு முறை கூட நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. எங்களை பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டீங்கப்பா. இறுதி வரை என்னை நடத்திடுவீங்க. வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க நல்ல உற்சாகமா கை தட்டி, நல்ல சத்தம் வர மாதிரி கை தட்டி நல்ல உற்சாகமா. என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. ஒரு முறை கூட என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes Lord. Hallelujah 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 hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கை தட்டி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஓஹோ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாருமா, ஆத்துமாவே உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். உன் வாயை திருப்தி ஆக்குவேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். ஒரு முறை கூட வாழ்நாளெல்லாம் நன்மையினா
பாடுங்க. ஆத்துமாவே முழு பலத்தோடு பாடுங்க. எஸ் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழுப்புவார்கள். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்லை. சொல்லுங்க, நான் ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்லை. ஒரு முறை கூட ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு பலகதரபா ரிபலகடு ஓ நமஹ கரபா சபதுரபா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்களை காண செய்தார். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். கானான் தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய். ஒரு முறை கூட அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த ஆமென். எஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே உள்ளத்தோடே. தகப்பன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டிருக்கிறார். தயவு காட்டுவது போல கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டீரா. பாடுவோமா? தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டீரா. தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென். எஸ் லார்ட். எஸ் லார்ட். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
தட்டி நல்ல விடாம கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஓரா பாபா பாலா தூராபா ஓ ரீபா ஹந்தோரோ ரீபா லாகா தூரா பாபா. ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Yes, Lord. நல்ல கை தட்டி இன்னும் நல்ல உற்சாகமா என்னை பேர் சொல்லி அழைத்தவரே தி இமேஜர், என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒரு முறை கூட வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. மனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வறண்டு போன வாழ்க்கையை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறவர். வறண்டு போன சூழ்நிலைகளை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிறவர். வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். பாடுவோமா? என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கு உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. நல்ல கையை தட்டி ஆமென். வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே,
கைவிடப்பட்டு போன சூழ்நிலையிலே மகளே மகனே என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். Yes, Lord. கைவிடப்பட்டிருந்த என்னை உக்கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை உக்கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவும்மை கருத்தாய் துதிப்பே, என்றும் உக்கரத்தில் மகிழ்ந்திடுவே. தாவும்மை கருத்தாய் துதிப்பே, என்றும் உக்கரத்தில் மகிழ்ந்திடுவே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, ஆமென். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே. என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. பாடுங்க. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, Lord. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. கைதட்டி. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே தடைகளை நீக்கி போடுகிறவர். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நல்ல கையை தட்டி உற்சாகமா. அழைத்தவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். தெரிந்து கொண்டவர் நம்மை ஒரு நாள் விட்டு விட மாட்டார். அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் இல்லை 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 இல்லை, பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை
விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர், பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து சென்று. ஓ ஹalleluya. தடைகளை உடைக்கிறவர், வழிகளை செவைப்படுத்துகிறவர். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் நம்மை நமக்காக வெற்றி சிறந்தார். பலவீனனாவதில்லை, இல்லை 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 இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து. ஓ, எங்கள் விசுவாச கண்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். Yes Lord, yes Lord. இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. எல்லா வாதைகளின் கூறுகளை கர்த்தர் சிலுவையிலே முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை 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 இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. வியாதிகள் வருவதில்லை. பாடுங்க விசுவாசத்தோடு. தொடர்வதில்லை. வியாதிகள் ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை இன்றைக்கு கொடுப்பாராக. ஒவ்வொரு உச்ச தலையில கர்த்தருடைய சுகம் அளிக்கும் வல்லமை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். Yes Lord. Amen. Amen. Yes Lord. என்னை உண்டாக்கினவர், என்னை
விடுதலை விடுதலை விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, எல்லா மன அழுத்தங்களிலிருந்து மன விடுதலை. ஓ ரபா பாபா லபா, நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ரகபா ரீபா லகா தூரோ, விடுதலை விடுதலை விடுதலை. நீ சிறு பூச்சி இல்ல, போரடிக்கும் எந்திரம். நீ சிறு பூச்சியாய் நினைக்காதே, நீ போரடிக்கிற எந்திரம். தடைகளை முறியடிக்கிற, மலைகளை மூடி போடுகிற, குன்றுகளை தகர்த்து போடுகிற எந்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஓ ரபா லபா கபா ஹபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு சிறு பூச்சின்ற அந்த மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஒரு போரடிக்கிற எந்திரமாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து செல்லுகிற ஒரு புல்டோசராக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சிறு பூச்சி நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சிறு கூட்டம் இல்லை, இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த புதிய நாளை காண கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனை கத்தாவே, நீர் கத்தாவே எங்களோட கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கத்தாவே, எங்கள் குடும்பத்தோடு கத்தாவே, எங்கள் பிள்ளைகளோடு கத்தாவே நீர் இருக்கிறபடியால் கத்தாவே நாங்கள் எதற்கும் அஞ்சாதபடிக்கு, எதற்கும் பயந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் சிறு பூச்சியாய் இல்லாதபடிக்கு அப்பா ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நீர் பலத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கத்தா, இந்த ஆராதனை முழுவதும் அப்பா ஆண்டவரே நீர் இந்த இடத்துல கத்தாவை தங்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவு பரியந்தம் அப்பா ஆண்டவரே நீரே வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை இரண்டாம் ஆராதனையில காண தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் கத்தாவே அப்பா, விசுவாச பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களுக்கெல்லாம் என் தேவன் தாமே நீர் பதில் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, பதில்கள் தாமதித்தாலும் அப்பா ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. நீர் செய்ய போற பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனை எல்லா திருச்சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 149 மற்றும் 150 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 149 சங்கீதம் மற்றும் 150 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக.
அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்களை கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடும் துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமென். விடுதலை வேணும் பிரதர். எஸ், பொண்ணு இப்படி இருக்கா, விடுதலை வேணும் பிரதர். என் புருஷன் இப்படி இருக்கிறான், விடுதலை வேணும் பிரதர். இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாங்களே, என்ன பண்றது? வெளிச்சம் உள்ள வந்தா இருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். ஹல்லேலூயா. பாருங்க, when sun rises darkness departs. ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கும் போது என்ன ஆயிடும்? இருள் நீங்கி போகும். ஆமா, பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, இருளை வெளிச்சம் மேற்கொண்டது. லைட் ஓவர்கம்ஸ் டார்க்னஸ். இருளை அதை பாருங்க, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி எந்த ஒளி? எந்த ஒளி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்குற ஒரு அம்மா வந்தாங்க, இந்த சர்ச்சில் தான். ஆனால் இப்போ அவங்க வயசாகிடுச்சு, வரதில்லை. அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இயேசு என்ன உங்கள் தம்பியான்னு கேட்டாங்க. என்ன இயேசு இயேசுன்றீங்க, அவர் என்ன உங்கள் தம்பியா? ஆண்டவராக இயேசுன்னு சொல்லணுன்னாங்க. அன்னையிலேருந்து மாற்றிக்கிட்டேன் நான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லலாம் இயேசு இயேசுன்னு வரும். ஆனால் அந்த அப்போஸ்தலர், கொலோசியர், எபேசியர்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு வரும். அவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவர் பிதாவுக்கு ஒப்பாய் அவர் மாறினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் எப்பேற்பட்ட இருளாக இருக்கலாம், நோய் என்கிற இருள், பேய் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், எப்பேற்பட்ட இருளாய் இருந்தாலும் அந்த இருள் ஆண்டவராகிய இயேசுவின் ஒளிக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே நினைக்காதீங்க. ஏசப்பாவுடைய வெளிச்சம் இன்னும் 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 பிரகாசிக்க பிரகாசிக்க பிரகாசிக்க, வெளிச்சத்திலே பாருங்க, 0 வாட் பல்பு இருக்கு, அதுக்கப்புறம் 5 வாட்ஸு, 10, இப்போ எல்லாமே எல்இடி பல்பு வந்துருச்சு, 7 வாட்ஸு, 9 வாட்ஸு. அப்படியே வெளிச்சம் அதிகரிக்க 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 இருளுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஒற்றை இருந்தால் கூட வெளிச்சம் அதிகமாக இருந்தால் தான் தெரியும் எங்கே என்ன இருக்குது, எங்கே ஒற்றை இருக்குது, எங்கே தூசி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க கடவதாக. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. நான் தான்ப்பா உலகத்துக்கு வெளிச்சம். நான் அந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். பாவம் நிறைந்த உலகம், சண்டை சச்சரவுகள், பயங்கரமான கொடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் என்னை பின்பற்றுகிறவன் அவன் எப்படி இருப்பான்? இருளிலே நடக்க மாட்டான். இயேசு எனக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்றது பெருசு இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் பின்பற்றி நடக்கும்போது நாம் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். ஹல்லேலூயா. ஜீவ ஒளி, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜீவ ஒளி. ஆமென். The light of life, ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம். என்னை பின்பற்றுகிறவன். அதனால தான் நான் சொல்றேன், மலை பிரசங்கத்தை 7 வாரம் படித்தோம் இல்லை? அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னது? நடைமுறைப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது, கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? நான் கோபப்படக்கூடாது. நான் என்ன பண்ணோம்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒருத்தர் சண்டைக்கு வராங்க, நான் சண்டை போடக்கூடாது, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். புரியுதா நான் சொல்றது? வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேக வேகமா செய்யுமோ, பயங்கரமா டக்கு டக்குன்னு வார்த்தைகளை பேசும்போது இல்லை, நான் பொறுமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உடனே நம்ம யோசிக்கணும், நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு இருளிலே நடந்தால் என்ன நமக்கு பிரயோஜனம்? ஒரே ஒரு கண்டிஷன், நாம் இயேசுவை பின்பற்றினால் இருளே நடக்க மாட்டோம், ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். பாருங்க, ஆண்டவராக இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன். நீங்க என்னுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளிருந்து பிரகாசித்து நீங்கள் போகிற இடங்களிலே என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தை கொடுங்க. பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, மலை பிரசங்கத்தின் ஒளி, ஆண்டவருடைய ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் போது அந்த ஒளி நம்முடைய வீடுகளிலே பிரகாசிக்கும், நம்ம இருக்கிற ஸ்கூல்ல பிரகாசிக்கும், நம்ம இருக்கிற காலேஜில் பிரகாசிக்கும், நம்ம செய்கிற பிஸ்னஸ்ல பிரகாசிக்கும், நம்முடைய ஊழியத்தில் பிரகாசிக்கும், நம்முடைய பட்டணத்தில் பிரகாசிக்கும். பட்டணத்தில் இருக்கிற இருள் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஒரு முறை கூட, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கைத்தட்டி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி மாறுது, ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்குன்னா உடனே நீங்க புரிஞ்சுக்கணும்,
கொஞ்சம் இருள் அங்கே அதிகாரம் கொள்ளுது. உடனே நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அந்த இருளின் அதிகாரத்தை கர்த்தர் மாற்றி இருள் முறியடிக்கப்பட்டு வெளிச்சம் உள்ள வரும். ஹல்லேலூயா. குடும்பத்தின் சூழ்நிலையை ஆவிக்குரிய ஒரு மனிதனா வாழ்ந்தா, மாம்சத்துல வாழ்றவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என்னடா அவன் சொன்னா நானும் சொல்லுவேன், அவன் முடிச்சா நானும் முறிப்பேன், அவன் அடிச்சா நானும் அடிப்பேன், அவன் பாருங்க 2 பேர் இருந்தாங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி. ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா நல்லா அடிப்பார், இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா கடிப்பாங்க. அடிக்கிறதும் கடிக்கிறதும். அப்படி நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம உடனே வீட்டில் ஒரு அடிதடி வந்துச்சுன்னா உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், இருளின் அதிகாரம் கொஞ்சம் என்ன பண்ணுது, தலை தூக்குது. உடனே என்ன பண்ணணும்? வெளிச்சம் உள்ள வரணும். வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் இந்த இருள் என்ன பண்ணோம், போகும். அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசுவை நாங்கள் பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுக்கும் போது சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய வீடுகளை நிரப்பும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இது வெளிச்சத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நல்ல பைபிளை கையை தூக்கி எடுங்க. நல்லா நம்முடைய வீடுகளுக்குள்ள இது நல்ல ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக அல்ல, இதை திறந்து படிக்கும்போது நம்முடைய வீடுகளில் என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். ஏனென்றால் வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 119 5வது வசனத்தை வாசிங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, the word of God is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து 3 பாருங்க, நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம். சொல்லுங்க, ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பு. சொல்லுங்க, ஒரு எச்சரிப்பு. அதை நீங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். என்னது? ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பு. இந்த வேதத்தில் ஃபுல்லாக அதான் இருக்குங்க. இந்த வேதத்தில் ஃபுல்லாக வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. உடன்படிக்கையின் தேவன் என்னென்னலாம் செய்வாருன்னு வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. இன்னொன்று, அந்த வாக்குத்தத்தங்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று மனுஷியாகி இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் அநேக உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு சில எச்சரிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு வாக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பு. இந்த 3த்தையும் எடுத்து பாருங்க. இந்த வாட்ஸ்அப்லலாம் நிறைய மெசேஜ் அப்படியே பறக்கும் பார்த்தீங்களா, அனல் பறக்கிற மாதிரி. அதில் யாராவது எச்சரிப்பும் உபதேசமும் ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? வாக்கு தத்தத்தை தான் அனுப்புவாங்க. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நல்லது தான். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு நிபந்தனை இருக்கும், ஒரு உபதேசம் இருக்கும், ஒரு எச்சரிப்பு இருக்கும். அதையும் சேர்த்து படிக்கும்போது தான் கர்த்தர் நிச்சயமாகவே அதை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. எல்லாம் சொல்லுங்க, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நம்பி கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை நம்பி கீழ்ப்படிந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தை எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்றது, இந்த வசனம் எப்படி என் வாழ்க்கையில கிரியை செய்யும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பை எடுத்து அதை நம்ம தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி 365 நாள் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும், இருள் நீங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்மளை போதிக்க ஆரம்பிக்கும். நான் உனக்கு போதித்து, நான் உனக்குன்னா என்ன, இந்த வசனம் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை தான் வெளிச்சத்தை கொண்டு வரும். உலக பிரகாரமான ஆலோசனை, இப்படி செய்ய அப்படி செய்ய, நான் இப்படி செய்தேன் அப்படி ஆச்சு, ஆனால் நல்லது தான். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. ஆனால் அதை நாம் உடனே கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், வெளிச்சத்தின் பிள்ளைகளும், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are children of light. Children of light. Hallelujah. நீங்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து தான் சொல்றாங்க ஆண்டவர். பேசுகிற என்னையும் சரி, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, இருள்ல தான் பாருங்க, இருட்டான இடத்துல தான் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டு கட்டி தண்ணி அடிப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்? அவங்க செய்கிறது வெளியே தெரியக்கூடாது. இருளின் அதிகாரத்தில் இருக்கிறது, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்றவங்க இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமாம், வீடை கொள்ளை அடிக்கிறவன் என்ன பண்ணுறான், நைட் 2 மணிக்கு இருட்டில் தான் போகிறான். போயிட்டு இப்போ பகல் கொள்ளையும் வந்துச்சு நம்ம நாட்டில். ஆனால் பொதுவாக திருடங்க ஆக்டிவாக இருக்கிறது எப்போ? இருட்டில் தான் வேலை செய்வாங்க. பிசாசு கூட இருட்டில் தான். மந்திரம் தந்திரம்லாம் செய்கிறவங்க நைட்டில் 12 மணிக்கு போய் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நைட்டில் சீக்கிரம் படுத்து தூங்கிடணும். மொபைல் ஃபோன்லேயே உட்காந்து நோண்டிட்டு இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. புரியுதா? ஆமாம், அந்த செல்ஃபோன் நம்மளை இருளின் பிள்ளைகளாக ஆக்கி விட்டுருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு பகல் நேரத்தில் நல்லா தூங்குறாங்க. இது என்ன பிள்ளைங்க? சொல்லுங்க. இரவெல்லாம் முழிச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களும் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அமெரிக்கன் டைமிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, யூகே டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நைட்டில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அது நம்முடைய வேறு வழி இல்லை. ஆனால் நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், பகலின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, இரவெல்லாம் முழிச்சிருக்கிறவங்க அதிகாலையிலேருந்து ஜெபிக்க முடியுமா? சூரியன் உதிச்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இன்னும் நைட்டு நினச்சி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 10 மணிக்கு தான் என்ன ஆகும்? இவங்களுக்கெல்லாம் சூரியனே உதிக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல, இரவுக்குரியவர்கள் அல்ல, பகலின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. வெளிச்சம், சுவிசேஷத்தின் வெளிச்சம், வசனத்தின் வெளிச்சம், இயேசு என்னும் வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் மேலே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்த இடத்துல இருக்கணும். நல்ல கரங்களை கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கணும்? உயர்ந்த இடத்துல இருக்கணும். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை அப்படி தான் வைக்க விரும்புகிறார்.
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நம்மை அப்படிதான் உயர்த்துவார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, உலகம் நம்மளை உள்ள வந்துடக்கூடாது. நம்ம தான் உலகத்துக்கு என்ன கொடுக்கணும்? வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அந்த நாட்களில் மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ள வரலன்னு வைங்க, பெண்களுக்கு படிப்பும் கிடைச்சிருக்காது. நம்முடைய நாட்டில் ஆதிக்க சக்திகள் நம்மை மேற்கொண்டிருப்பார்கள். என்றைக்கு இந்தியாவுக்குள்ளே சுவிசேஷத்தின் ஒளி வந்ததோ, கல்வி வந்ததோ, நல்ல மருத்துவ வசதிகள் வந்ததோ, அன்றைக்கு தான் நம்முடைய தேசத்துக்கு வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஐடா ஸ்கட்டர் சிஎம்சி வெள்ளூருக்கு வந்தாங்க. அந்த ஊரில் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு பெண்கள் இல்லை, படித்த டாக்டர் இல்லை. இன்னைக்கு பெண்கள் எத்தனை பேர் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஐடா ஸ்கட்டர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கலாம் நம்ம நாடு பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் வெளிச்சத்தை கொண்டு வந்தது கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. 3 பிரசவம் ஒரே நாளில் இரவிலே. அவங்க அப்பா டாக்டரா மிஷினரியா இருந்திருக்காங்க. ஒருத்தர் வராரு ஒய்ஃபை கூட்டிட்டு, ஐயோ ஆண் கிட்டலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி கொண்டு போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டாங்க. 2வது 3வது 3 பேர் ஒரே இரவிலே பெண்கள் மரித்து போனதை கேள்விப்பட்ட அந்த ஐடா ஸ்கட்டர் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்படி விட்டா சரிப்படாது, நான் போய் என்ன பண்ணுறேன், அமெரிக்காவில் போய் டாக்டர் படிச்சுட்டு நான் அதே வெள்ளூருக்கு வந்து இதே மக்களுக்கு நான் சேவை செய்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை மிஷனரிகள் வந்து கல்வி கூடங்களை ஆரம்பித்து கிறிஸ்தவ நிறுவனங்களை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் பாருங்க, அந்த கிளாஸ் ரூமில் 2 ஓட்டை வச்சுருப்பாங்களாம். அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் உள்ளே வர முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் கல்வி என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்தியாவிலே கல்வியை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த நாட்களில் மன்னருடைய பிள்ளைகள், உயர்ந்த ஜாதி மக்களுடைய பிள்ளைகள் தான் படிக்க முடியும். மற்றவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்ன கலாச்சாரத்தை எல்லாம் சுவிசேஷத்தின் ஒளி மாற்றி இன்றைக்கு நம்மை மனிதர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எந்த கிராமத்துலலாம் போய் அந்த கிராமத்தில் வளர்ச்சி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மிஷினரியுடைய கல்லறை இருக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு மிஷினரியுடைய கல்லறை இருக்கும். இன்றைக்கும் அது பீகாராக இருக்கட்டும், அது தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், வட இந்தியாவாக இருக்கட்டும், எந்தெந்த இடங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல வளர்ச்சி இருக்கிறதோ, கல்வி கூடங்கள் இருக்கிறதோ, மருத்துவ வசதி இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரியுடைய கல்லறை இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம போய் அப்படிலாம் ரத்த சாட்சியாக மறிக்கலைனாலும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பதுங்கி வாழணும் நினைக்க கூடாது, ஒதுங்கி வாழணும் நினைக்க கூடாது. நம்ம பெருமைப்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்துறதல்ல, இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி நான் மரக்காலால் மூடி வைக்காமல். பாருங்க, இந்த டேபிளுக்கு அடியில் லைட் வச்சு என்ன பிரயோஜனம்? லைட் எங்கே இருக்கணும்? இங்கே பாருங்க, இங்கே எல்லா லைட்டும் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. எல்லாமே எங்கே இருக்குது? மேலே இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கூலில், காலேஜில், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கேயும் அப்படியே நீங்கள் ஒதுங்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்கள் வெளிச்சமாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். இந்த ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கின 1-2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க.
பாட்டு பாடியிருக்காங்க ஆண்டவருக்கு. ஆமாம், இயேசுவே ராஜான்னு பாடியிருக்கிறாங்க. அருமையாக 2 பேர் நான் அடுத்த வாரம் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அவங்க எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாக அந்த ஸ்போர்ட்ஸ் துறையில், அந்த விளையாட்டு துறையில், ஒலிம்பிக்ஸில் உலகம் முழுசும் பார்க்குற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்காங்க. ஏசப்பாவுடைய பலத்தினால தான், அவருடைய கிருபையினால தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கோல்டு மெடலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படி அவங்க நினைக்கல. என்ன பண்ணாங்க? ஆண்டவரை உயர்த்தினாங்க. வாசிப்போம் 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பாருங்க, வெளிச்சம், நற்கிரியை ஈக்குவல் டு வெளிச்சம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நற்கிரியைகள் ஈக்குவல் டு வெளிச்சம். குட் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு லைட். நற்கிரியைகளை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யுங்க. ஒரு தொண்டு நிறுவனமா இருங்க. உங்க வீடு எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க. உங்க வீடு ஒரு தொண்டு நிறுவனமா மாறணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் நற்கிரியைகளை செய்கிற ஒரு தொண்டு நிறுவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட என்னது, ஆண்டோடைய நாமத்தை அது என்ன ஆகுமா, கணக்கில் வைக்கப்படும். ஒருத்தன் தாகமாக இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா அது ஒரு நற்கிரியை தான். போ போ போ, உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி இல்லை. ஒரு வயசான தாத்தா வராரு, பாட்டி வராங்க, அவங்களுக்கு ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி கொடுத்தா அதுவும் ஒரு நற்கிரியை தான். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய சபையின் மூலமாய் அந்த வயநாடு பகுதிக்கு நற்கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்ததில் நம்ம 25,000 கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 5 குடும்பத்துக்கு நம்ம நற்கிரியை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எப்படியாவது நற்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் என்ன பண்ணணும்? மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கிறிஸ்துவின் சேனாதிபதிகள். we are ambassadors of Christ. அம்பாசிடர் என்றால் ஒரு சேனாதிபதி, ஒரு அது தமிழ் தூதர். அம்பாசிடர், வேதம் சொல்லுகிறது நீங்கள் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறார்கள். ஒரு இந்தியாவிலிருந்து பல தூதரகங்கள் இருக்கும் எல்லா நாடுகளிலும். அந்த நாட்டில் ஒவ்வொரு அம்பாசிடர் இருப்பாங்க. இந்தியன் அம்பாசிடர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு பிரதிநிதியாக இருப்பாங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரதிநிதிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரதிநிதிகளாக, அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பிரதிநிதிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது, அவர் சிறு குழந்தையாக பிறந்தபோது சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தேவதூதர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், மேய்ப்பர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், அப்புறம் அன்னாள் ஆண்டவரை துதித்தாள், அதுக்கப்புறம் சிமியோன் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிதான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் புறஜாதிகளாய் இருந்தோம், ஆண்டவரை அறியாத இருளின் அதிகாரத்திலே இருந்தோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளிக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. லைட் டு த ஜென்டைல்ஸ். ஜென்டைல்ஸ் என்றால் புறஜாதிகள், யூதர்கள் அல்லாத மார்க்கத்தார்.
கர்த்தர் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் நம்மை மாற்றி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுகந்தரவாளிகளாக புறஜாதிகளாக இருந்த தூரத்தில் இருந்த நம்மை கர்த்தர் நம்மை பக்கத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க. கொலோசியர் 3:27 ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறான். ஒருவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் அவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:3 வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது. நீங்க சொல்றதுல ஆஃப் ஆயிடும் போல இருக்கே, நல்ல சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதான், கொஞ்சம் கொஞ்சமா வரல, இருள் நீங்கிருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருளும் ஒழுங்கீனமும் வெறுமையும் இருந்தது. அது முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா இருள் இருந்துச்சு, வெறுமை, ஒழுங்கீனம். இன்னைக்கு இதெல்லாம் மாறணும்னா வெளிச்சம் உள்ள வரணும். ஹல்லேலூயா. ஒழுங்கீனமான குடும்பத்தின் சூழ்நிலைகள், வெறுமை, எம்டினஸ், என் குடும்பத்தில் வெறுமை தாங்க இருக்கு, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை நம்முடைய வீடுகளை தொடுவதாக. பாருங்க, வசனத்தின் மூலம் வெளிச்சம், சுவிசேஷத்தின் மூலம் வெளிச்சம், அவரை பின்பற்றுகிறதன் மூலம் வெளிச்சம், அப்புறம் நற்கிரியைகளின் மூலம் வெளிச்சம். ஆனால் இந்த வெளிச்சம் அற்புதத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், வெளிச்சம் உண்டாக கடவுது. இருள் நீங்கி போச்சு, ஒழுங்கீனம் நீங்கி போச்சு, வெறுமையும் நீங்கி போச்சு. கர்த்தர் நாளுக்கு நாள் பூமியை அவர் புதுப்பித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். கனியற்ற அந்தகாரம்னா இருள், புரியுதா? அந்தகாரம்னா என்னது? இருள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. எனக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா அடுத்தவங்களை திட்டக்கூடாது, நான் என்னையே கடிந்து கொள்ளணும். கோபம் என்னது? இருளின் அதிகாரத்துக்காக நான் வெளிப்படணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க. கோபம் வந்து அடுத்தவங்களை திட்டக்கூடாது, நம்மளையே என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். நான் கோபப்படுறதுக்காக அழைக்கப்படலை, சாந்த குணமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறோம். பெருமை வந்துச்சா, சேச்சே, பெருமை வரக்கூடாது. கிறிஸ்து அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்க. அவரை கொண்டு தான், அவர் மூலமாய் தான் எல்லாம் செய்ய முடியும். நான் ஒன்றும் இல்லை, அப்படி நமக்குள்ள வரணும். நம்மளையே நம்ம கடிந்து கொள்ளணும். அடுத்தவங்களை கடிந்து கொள்றது பெருசு இல்லை, நம்மளே நம்ம என்ன பண்ணணும்? திருத்தி கொள்ள வேண்டும். கடிந்து கொள்றதுனா என்ன? திருத்தி கொள்ள வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படா. பொறாம வருதா? ஐயோ, சச்சே, அது கனியற்ற அந்தகார கிரியாச்சு. எனக்குள்ள அந்த பொறாம வரக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை விட நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கட்டும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் எல்லாரையும் மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்தட்டும். அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கமே, பரவாயில்ல. கர்த்தர் அவர்களை உயர்த்தினது போல உங்களையும் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாக பார்க்கக்கூடாது, பொறாமையோடு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகள். அதற்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பாருங்க, சிலரை கோவம், கசப்பு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சுன்னா, சேச்சே, நான் பரலோகத்தின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, இப்படிலாம் நான் வாழக்கூடாது, இது தவறு, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது வந்து கனியற்ற காரியம், என் வாழ்க்கையில் அவைகளை நான் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மளையே நம்ம என்ன பண்ணோம்? கடிந்து நம்மளை திருத்தி கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வசனத்தினாலே தன்னை சுத்திகரித்து கொள்ளுவது. ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது ஈஸியாக கொடுக்கலாம், ஆனால் நம்மளே நம்ம கடிந்து கொண்டு நம்மை திருத்தி கொள்வது தான் கர்த்தர் நம்மை கனி உள்ள வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியையை அப்படியே ஆப்போசிட் பண்ணி பாருங்க, கனி உள்ள வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா.
புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க. நான் ஒன்றும் மேக்ஸில் ஃபார்முலாலாம் சொல்லித்தரல, ரொம்ப வசனத்தை சிம்பிளாக. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு ஆப்போசிட்டு கனி உள்ள வெளிச்சத்தின் கிரியை. ஹல்லேலூயா. வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் தான் இது. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா தெரியல, ஆண்டவர் மீண்டுமா நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் தெரியுமா? நீங்களும் நானும் எழும்பி பிரகாசித்தோன்னா இந்த பம்மல், இந்த பொளிச்சலூர், அனகாபுத்தூர், சங்கர் நகர், குரோம்பேட்டை, நாகல்கேணி, மீனம்பாக்கம், திருசூலம், கவுல் பசார், நம்மை சுற்றி இருக்கிற ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கலாமா? எல்லாம் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் எழும்புங்க, எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. ஒரே ஒரு அடியை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. கைத்தட்டி பாடலாமா? இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சூழ்நிலையில இருள் நீங்குவதாக, ஒவ்வொரு வீடுகளிலே வெளிச்சம் உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலே வெளிச்சம் உண்டாவதாக. பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வாதை உந்தேன் கூடாரத்தை அணுகாது. வெளிச்சம் உள்ள வரும்போது எல்லா வாதைகள் வெளியே போகும். வாக்குவாதங்கள், பிடிவாதங்கள், திமிர்வாதங்கள், எல்லா வாதங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். உந்தே கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தான் இருளின் அதிகாரத்தை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கைத்தட்டி வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு ஆமென் மகனே. லலலா 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
Hallelujah. Arise and shine, for the light has come and the glory of God has descended upon you. இந்த நாளில் கூட கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் உதிப்பதாக, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளிலே உதிப்பதாக. சூரியன் உதிப்பதை போல கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளிலே உதிப்பதாகப்பா, ஒவ்வொரு இருதயங்களிலே உதிப்பதாக. இந்த ஊழியத்திலே இன்னும் பிரகாசிப்பதாக, பட்டணத்தின் மேலே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. மெய்யான ஒரு வெளிச்சம் தேசத்தை நிரப்புவதாகப்பா. தேசத்தையும் பூமியும் காரிருள் மூடும் போது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் அது உதிக்கட்டும் அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ள அந்த வெளிச்சத்தை குறித்த ஒரு வெளிப்பாடோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இருளுக்கு இடமில்லை, இருளுக்கு இடமில்லை. எங்கள் குடும்பத்திலே இருளுக்கு இடமில்லை, எங்கள் வீட்டுகளிலே இருளுக்கு இடமில்லை, எங்களுடைய இருதயத்தில் இருளுக்கு இடமில்லை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் நற்கிரியைகளின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.